கையில ஆண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அண்ணலாடவா எத்தா புட்டுக்கு நீர் நீங்க புட்டுக்கு நீர் மனசும் வந்தது மானம் இல்லையா பெரும்பால அடிகள் பட்டது எந்த மதுரையில நீங்க மதுரையில மனசும் வந்தது மானம் இல்லையா மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா எத்தா எத்தி செய்யும் காலம் உமக்கு இதே தொல்லையா உமால காலம் பூரா இதே தொல்லையா போச்சு எவன் கேட்டாலும் வரத்தை அள்ளி கொடுத்துட்டு சிரிச்சவன் கையில சீனி அள்ளி கொடுத்த மாதிரி இரு வரத்தை கொடுத்துட்டு இப்படி நிக்கிற நான் வந்தாத்தான் உங்க காப்பாத்த முடியுது சீனி அள்ளி கொடுத்தாரு அச்சி வெல்லம் சக்கரை இருக்கு தெரியுமா அச்சி வெல்லம் சக்கரை அதை கொடுக்காம போனாரு அது கொடுத்தா என்ன ஆகும் கொடுத்தா கூட விட்டு பாயசம் வைக்கலாம் ஏத்தா எத்தி செய்யும் காலம் உமக்கு இதே தொல்லையா உமால இதே தொல்லையா நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்பும் இல்லையா நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்பும் இல்லையா போச்சு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அரளி வீட்டுக்குள்ள போய் இருக்கிற உமக்கு அறிவு இருக்காயா ஏ மச்சான் மதுரையில வந்து பாண்டிய மன்னை ஆண்டு வந்த காலத்துல மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து வைகை நதி அணை உடைத்து வந்ததா அப்போ அந்த அணையை அடைக்க முடியாம பாண்டிய மன்னை நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போட்டார் அடிக்கி பார்த்தாங்க முடியல வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து ஒரு கூட மண்ணு வெட்டி அணைக்கு போடணும்னு அவர் கட்டளை இட்டார் அப்ப எல்லாரும் வந்து அணை அடைக்கும் போது மதுரை இருக்கார் பாருங்க சொக்கரு நமக்காகத்தானே நம்ம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம போய் ஒரு கூட மண்ணை வெள்ளி அடி போட்டு வருவோம் அப்படின்னு சிவபெருமான் ஒரு கிழவை மாறி வடிவம் கொண்டு வேலைக்கு ஆளு வேணுமோன்னு கூடையை தூக்கிட்டு வந்தார் அங்க ஒரு கிழவி வரக்கூடிய மக்களுக்கு புட்டை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்ப இவர் வந்த உடனே கிளவி சொன்னா பெரியாள நான் வீட்டுல ஒத்தையில இருக்கேன் வீட்டு சார்பா மண்ணலி போட ஆள் இல்ல உமக்கு நான் எனக்கு பதிலா நீங்க போய் ஒரு கூட மண்ணை வெட்டி போட்டு வாங்க நான் வெட்டி கொண்டு போடுறேன் அதனால குற்றம் கிடையாது ஆனா என்ன ஒண்ணு எந்த வேலைக்கு போனாலும் பொறுப்பான கூலிய முதலாவதே பேசணும் முதல்ல கரவலா பேசணும் அப்படி அறத்தர பேசலன்னு சொன்னா அப்படின்னா வேலை முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவான் குறையா கொடுப்பாரு 10 ரூபா குறையா கொடுப்பான் நீ என்கிட்ட பேசினியா பேசினியா அப்படி தருவனு ஆமா அது அதே மாதிரி சரி நம்ம வேலைக்கு போக முன்னாலே ஆமா இந்த பாட்டிட்ட கிளவிட்ட போய் கிளவி வேலைக்கு நான் வாரேன் கூலி எனக்கு என்ன தருவ கூலி வண்டி ஆண்டும் காசெல்லாம் கிடையாது பெரியாளே நான் இருக்கு பாருங்க புட்டை வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கேன் ஆனா எந்த புட்டையும் எல்லா புட்டையும் தரமாட்டேன் சரி நான் அவிக்கும் போது எந்த புட்டு உதிர்ந்து போகுதோ அந்த புட்டு உமக்குன்னா சரின்னாரு அப்ப உதிர்ந்த புட்டையே எனக்கு தார அப்படின்னு கடவுள்கிட்ட சொன்ன உடனே கிளவி அதுக்கு அடுத்து அவிச்ச புட்டு பூரா ஒண்ணுமே நல்லா வரல பூராமே உதிர்ந்த புட்டா போச்சு பகவான் சும்மா இருப்பாரா புட்டுல 2 புட்டு இருக்கு என்ன புட்டு 2 புட்டு ஒன்னு வண்டு கட்டி அவிக்க புட்டு வண்டு கட்டி அவிக்க கூடியது அது உதிரி புட்டு ஆமா இன்னொரு உலக்கு புட்டுன்னு உண்டு உலக்கு புட்டு அந்த உலக்கு புட்டு தான் வச்சு அவிச்சிட்டு இருக்கா அந்த உலக்கு புட்டு வந்து உதிராம வந்தா கட்டி கொடுக்கலாம் ஆமா உதிர்ந்து போச்சுன்னா ஒண்ணுத்துக்கு ஆகாது அந்த புட்டுக்கு உலக்கல இருக்க பிறகு தான் மதிப்பு ஆமா கீழே போட்டுச்சான்னு சொன்னா என்ன ஆகும் அது உலக்கு புட்டா போயிடும் ஓஹோ ஆமா அப்ப இவருக்கு சொன்ன உடனே வந்த புட்டு பூரா உதிர்ந்து போச்சுல இவர் புட்டை வாங்கி தின்னுகிட்டு துண்டுல போட்டு தோல்ல போட்டு கூடைய குப்பரை கவத்தி தலைக்கு வச்சு படுத்துட்டாரு பாண்டிய மண்ணே சரி நீ வீட்டுக்கு வேணா போயிட்டு வா நீ எப்பனாலும் போதான் சொல்ற அங்க எனக்கு தான் போலத்தவே படிச்சிட்டு இருக்கேன் சரி எனக்கு அதானே இருக்கட்டும் எப்ப பாரு தினம் போதான் சொல்றேன் அப்ப நீ தான் இப்ப போக போறமனே நான் எங்க போறமனே உங்க
தான் போறோம் வீட்டுக்கு போறோம் அப்ப வீட்டுக்கு போனா தான் தூங்க முடியும் ஆமா ஏச்சு விடுங்க சரி ஐயா அப்போ இந்த பாண்டிய மன்னன் எல்லா மக்களும் வேலை பார்க்காங்களான்னு பிரம்ப கையில எடுத்துட்டு பார்வைக்கு வந்தார். ஆமா அப்ப சிவன் மட்டும் கூடைய தலைக்கு வச்சு படுத்திருந்தாருல. சரி ஏ கிழவா என்ன எல்லாரும் மண்ணு கூட வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரிதான் நீ புட்டை தின்னுட்டு மல்லாக்கையா படுத்திருக்க அதானே அப்படின்னு பிரம்ப கொண்டு பகவா முதுகுல படக்குன்னு ஒரு அடி அடிச்சார். அடிப்பார்ல அவர் அடிச்ச அடியில என்ன ஆண்டவன் குறுக்குல ஓட மாதிரி ஒரு தழும்பு விழுந்துட்டான். அவன் விழுந்துச்சு. அப்ப நம்ம மச்சனனுக்கு தெரிஞ்சா கேவலமா பேசுவாரு. சரி இத மாதிரி உலகத்திலே பிறக்கும் மக்களுக்கெல்லாம் இதே போல இருக்கணும் ஆமா அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். சரி இன்னைக்கு நம்ம குறுக்கல பாருங்க அந்த ஓட மாதிரி ஒரு தடம் இருக்கும். அவன் ஏன் முதுகுல ஒரு ஓட ஓடுது, அது சிவன் கொடுத்த சாபம் அப்படி. அதேதான். அப்போ போயும் பாண்டிய மன்னன் கையால ஒரு கிழவிய வச்ச புட்டுக்கு போய் அடிபட்டு உமக்கு வெக்கம் இருக்காவே, ஒரு குமரியா வச்ச புட்டுக்குனாலும் அடிபட்டா தெரியாது அப்படின்னு கண்ணை சொன்னார்ல. சரி ஆண்டவனுக்கு பார்த்தார். என்னய்யா அரக்கனாரும் தான் நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும். ஆமா அப்ப வந்திருப்பது யாரு யாரு அப்படின்னு சிவரில் கொப்பை விலக்கி பார்த்தார். பாக்கும்போது ஏ நம்ம மாப்பிள்ள மச்சாம்பல வந்திருக்காரு. நம்ம அத்தாமல ஏ வந்திருக்காரு. மாப்பிள்ள என்ன மச்சான் ஏ மச்சான் என்னத்தான் காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு கேவலமா இப்படி அள்ளி விடுதியறவே, உமக்கு உம்மை பத்தி நான் கேட்க நீர் சம்மதிப்பியரா? சம்மதி பேரையா உம்மை விட நான் ஒன்னும் கேவலம் இல்ல. ஆமா என்ன பேசுனீர்ல ஆமா உம்மா நான் ஒரு வார்த்தையாவது பேசாம விட மாட்டேன். கிழக்கடிக்க காத்து மேற்கு அடிக்குமா, மேற்கு அடிக்க காத்து கிழக்கடிக்குமா, திருப்பி திருப்பி அடிக்கும்ல ஐயா. அடிக்க காத்து தெற்கு அடிக்கும், தெற்கு அடிக்க காத்து வடக்கு அடிக்கும். அடிக்க காத்து அடிக்காம எப்படியா இருக்கும்? அடிக்காம இருக்குமா காத்து அடிக்கல செத்து போறோம் செத்து. அதுதானே. அதனால என்ன பேசணும் உம்மை நான் பேசாம விட மாட்டேன் என்று அப்படின்னு கண்ணனை பார்த்து கடவுள் கேள்வி பேசுகின்றார். எப்படி எப்படி தெரியுமா? எப்படி ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது ஏத்தா உரியில் வெண்ண, உரியில் வெண்ண நீ உரியில் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, உரல் இளங்கட்டி அடிகள் பட்டது. ஏ மாப்பிள உரியில வெண்ணையை தூக்கி கட்டி இருக்கும் போது களவாடி திண்ணியற கோபியர்கள் எல்லாம் கல்லு உரல்ல வச்சு உம்மா அடிச்சாங்களே, உமக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? போருமே நானாவது ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை பாண்டிய மன்னே ஒரு ஆம்பளை என்ன அடிச்சிட்டாரு, போய் பொம்பளை கையால அடிபட்டிரு உமக்கு மானம் இருக்காவே? போறோம் ஆம்பளை கை காய்ச்சி போய் இருக்கும், வாங்கி அடிச்சா வலிக்கும் வலிக்கும். ஆமா பொம்பளை கையில அடிபடுறது தான் மனுஷன். வாங்க அப்போ லைன்ல வாங்க. பொம்பளை கை வந்து காய்ப்பு இருக்காது, அவங்க அடிச்சாங்கன்னா இருக்கும். எனக்கு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான். அதுதானே எங்க அக்கா போட்டு உங்க கொல்லுதா. 2 கிலோமீட்டர் தான் ஊர், அதனால என்ன அடிக்க மாட்டாங்க. பூராமே அடிமம் தெரிஞ்சாளு. அப்படியா? சரி ஏத்தான் தயிர் வெண்ண நீ தயிர் வெண்ண நீ தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, தயிர் மத்தால அடிகள் பட்டது ஏமாயவரை மைத்துனரை மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, நீங்க மலையை பிடுங்கி கொடை பிடிச்சது, நீங்க மலையை பிடுங்கி கொடை பிடிச்சது உம்மை பத்தி நான் பேசுனேன், என்னைய பத்தி நீர் பேசுனீரு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்யா, நமக்கு நேரம் இல்ல. அரக்கன் பின்னால என்ன விரட்டி வார, நீங்க தான் போய் அரக்கனை வத முடிக்கணும். நான் போகணுமா? உம்மை தாயா நம்பி இருக்கேன். மச்சனம் பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க மாப்பிள்ள. உம்மைத்தான் மலையா நம்பி இருக்கேன், என்ன கை விட்டுறாதங்க, போய் அரக்கனை வத முடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் போய் அரக்கனை வத முடிக்கணுமா? ஆடு மாடை யாரு அமைப்பா? நீயா? நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா மாப்பிள்ள? மாடு மேய்க்க சரியில்லையா? அதாவது ஒழுங்கா மேய்ப்பேன். சரி மாடு மேய்ச்சி கட்டிட்டு வரும்போது சனிக்கிழமை அன்னைக்கு பத்திடுவேன் சந்தைக்கு சந்தைக்கு கொண்டு வித்துட்டு குவார்டர் வாங்கி குடிக்க. எந்த ஊர் சந்தைக்கு?
சனிக்கிழமை சந்தைக்கு நைனாரத்துல கண்டையத்துக்கு வித்து ஏம்பாடி செலவு பண்ணுவேன். சரி, அதனால மாடு மேய்க்க உம்மை நம்பி ஒப்படைக்க முடியாது. சரி, நீர் எங்கனையும் போய் படுத்துக்கிட்டு வேற நான் எப்படி கொடுக்க? ஆமா, முதல்ல இப்படி நின்னா என் ஆடு மாடு உம்ம கிட்ட வராது. ஆனை தோல் போர்வை, புலித்தோல் ஆசனம். சரி, ஆனை புலி நிக்கணும், ஆடு மாடு கிட்ட வராது. கழுத்துல கருநாகம் போட்டிருக்கே, நான் எப்படி நிக்கணும் அத மாதிரி நீங்க வேஷம் போடணும். அப்ப ஒரு சேலையும் ஒரு ஜாக்கெட்டு வாங்கிட்டா. சேலை ஜாக்கெட்டா? என்னைய மாதிரி இல்ல, கதையில கண்ணனை மாதிரி நீ ஆடு மாடு மேய்க்க வர மாதிரி வேஷம் போடணும். அதானே பார்த்தேன். அது பரவாயில்ல, சரி, நானே உமக்கு வேஷம் போட்டு விடுதேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை கொடுத்தார். கண்ணை கெக்கன்னு சிரிக்காரு. எத்தான் எம்மை விட இந்த வேஷம் உமக்கு தம்மிய ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பேஜா இருக்கியா? நான் மீச கிடையாது, பெண் முகம் எனக்கு. உமக்கு உம்ம முறுக்கு மீசைக்கும் உம்ம முண்ட கண்ணுக்கும் கருத்த மேனிக்கும் கட்டுமட்டு உடலுக்கும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி, மாடை ஒப்படைக்க, ஆனா உம்ம நம்பி ஒப்படைக்க பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? துணிஞ்சு மாட்டை விடுமியா என்கிட்ட. மாட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோ, மாட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோ. காட்டு பச்சை பயிர் இருக்கு காவல்காரன் காத்திருக்கு, காட்டு பச்சை பயிர் இருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு. ஆட்டம் போட்ட மயில கால தோட்டம் மேய பாக்குறையா, மாட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோ. மற்றவர்களை பார்த்து கேலி பேசக்கூடாது. மாடு பதனம் நீர் பத்திரமா வச்சிரும். நான் போய் அரக்கனை வதை முடித்து விட்டு வாரே என்று என்பெருமான் கோபால கண்ணன் இப்படியே போக கூடாது. அந்த அரக்கனை வதை முடிக்க வேண்டுமேயானால் ஆனால் கெட்டவர் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை. பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகிலே அதிகம் என்பார்கள். சரி, பெண்ணால் கெட்டவர்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் கேட்டேன். பெண்ணால கெட்டவங்கன்னா கல்யாணம் முடிச்சோம். ஆமா, கல்யாணம் முடிச்சோம் நிம்மதி போச்சு. முதல்ல ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியுதா? இல்ல இல்ல. ஒரு நாள் பாட்டுக்கு முடியாது, உடம்பெல்லாம் வலிக்கு நான் வீட்டில் இருக்க சொன்னா என் பொண்டாட்டி சொல்ல இந்த பாட்டுக்கு போயிட்டு வாங்க, போனா ரூபா கிடைக்கும். சரி அப்படிங்க, சும்மா விடுவாங்க. அப்ப நம்ம நிம்மதி கெட்டு போகுதா? அப்படியா? அதான் கல்யாணம் முடிச்சு அதற்குரிய அர்த்தம் அது இல்ல. இல்ல அர்த்தம் பெண்ணால் கெட்டவர்கள் என்றால் சாமி இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே நகு
கெட்டதும் பெண்ணாலே ஓர் பெண்ணாலே மாமே சகுனி கெட்டதும் பெண்ணாலே ஓர் பெண்ணாலே அங்கே பெண்ணாலே இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே ஆமா துச்சோதரன் கெட்டதும் பெண்ணாலே துரியோதரன் கெட்டதும் பெண்ணாலே ஆமையா வாலி கெட்டதும் பெண்ணாலே வனராவணன் கெட்டதும் பெண்ணாலே ஆமையா நகுனி கெட்டதும் பெண்ணாலே நகுனி மாமே சகுனி கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே இவங்க எல்லாம் ஏன் கெட்டாங்கன்னா என்ன பெண்ணால கெட்டாம்னு சொல்லுவாங்க. ஆமா பெண்ணை தொட்டா அவன் கெட்டான், அதேதான் அவ்வளவுதான் கணக்கு. அதேதான் அதனால என்ன இந்த மோகினியாக வடிவங்களை எடுத்து ஆமா மோகம் கொண்ட அரக்கனை நாம எரிக்க வேண்டும் என்று வல்லரக்கனை வதை பிடிக்கணுமானா வேண்டுமானால் நாமல் மோகினி அவதாரம் எடுத்து போக வேணும் என்று ஏ எடுத்தாரே ஒரு சொரு எடுத்தாரே ஒரு சொரு என் பெருமங்கோபா மோகினி வடிவங்கோன் மோகனனு வாரா உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கல் பாதவர் தங்கத்தால் அலங்கரி என் பெருமான் எடுத்தான் ஓர் மோகினி அவதாரம். அடேங்கப்பா அவன் அழக பார்த்தா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வர பூரா தங்கம். நம்மள மாதிரி கவரிங்க போடுவா, அவ போடுறது பூரா தங்கம். போட்டுக்கிட வேண்டியதான். அந்த தங்கத்தை உனக்கு போட்ட உடனே அந்த தங்கத்துக்கே மதிப்பு இல்லாம தங்கத்தை நான் போட்ட ஏன் மதிப்பு குறையும்? நீ வெள்ள வெள்ளையே இருக்கு பாத்தியா, தங்கமும் பளபளன்னு இருக்கா. இல்ல தாத்தா சொன்ன மாதிரி தங்கம் வந்து செவத்தவங்களுக்கு போட்டா நல்லா இருக்காது, கருப்பா இருக்கவங்களுக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. கருப்பா தான் இருக்கா, போகும்போது கழட்டி தந்துட்டாங்க. கொண்டு போ கொண்டு போ. இதே எங்க அம்மா போட்டு விட்டா, நான் அதை ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். பேக்ல தான் 2 இருக்குல, அது கொஞ்சம் வெளுத்து போச்சு. அப்ப அத முக்க கொடு. அப்படியா? சரி, ரொம்ப முக்காத. முக்கல கையில் குடுத்த போகுது. அப்ப இந்த மோகினி உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் தங்கத்தினால் அலங்கரித்து மாயவன் கோபால கண்ணன் கண்ண பெருமான் ஏ பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணுக்கு பெண்ணழகி பேடையின் மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழக மொழியழக முகத்தினோட திருவழக செக்கேசி வப்பழகி செக்கேசி வப்பழகி அவன் செந்தூருக்க பொட்டழகி செக்கேசி வப்பழகி அவன் வங்கி தலையழகி வாடமல்லி பொட்டழகி போற தலையழகி குங்குமங்க பொட்டழகி என் பேரும் மங்கோபால் மோகினிய வடிவங்கோன் வருகிற வேளையில் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். ஏ அப்பா, அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் அவள் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், பின்னழகை கண்டவர்கள் பேதளித்து பின்தொடர்வார் 1000 பேர். மோகினி அப்படி ஒரு அழகா இருந்தாளா ஐயா? இன்னைக்கும் எங்கேயும் பொம்பளை நிக்கா, சேலை கட்டி இருக்கா, சட்டை போட்டிருக்கா, பொட்டு வச்சிருக்கா, பூ வச்சிருக்கான்னு பைக்கை நிப்பாட்டிட்டு பின்னால போக கூடாது. அது மோகினி. நீ பின்னால போனா அவ புளிய மரத்துல போய் சுத்திக்கிட்டு நிப்பா, பிற விடியா காலம் மேல கட்டி தூக்கிடுவா. ஆமா, மோகினி பேய் அப்படி இருக்குமா? எங்க அத்தை ஒரு ஆள் பொம்பளையால ஏத்திட்டு போறாரு அன்னைக்கு பைக்ல, புளியங்குடியில வச்சு
அவர் பொம்பளை ஒத்தையில நிக்காலே பாவமேன்னு இடம் கொடுத்து கூட்டு போயிருப்பாரு. அதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும்ல ஐயா. கை பிடிக்கனாலும் எனக்கு தான் பிடிக்கணும், பிசாசு பிடிச்சாலும் எனக்கு தான் பிடிக்கணும், வேற யாருக்கும் பிடிச்சிடக்கூடாது. போட்டும் ஊருக்கு செஞ்சது ஓட்ட பிள்ளையார் கோயிலும் தான். அது மாதிரி தான் ஆயிப்போச்சு. நான் வந்து சும்மா இதுக்கு தான் இருக்கேன். அப்படி இல்ல, இதுல ஒரு சிறப்புனா உனக்குன்னு நினைக்கணும். எதை வேணாலும் பாசிட்டிவா எடுத்துக்கிடணும், நெகட்டிவா எடுக்க கூடாது கூடாது. சரி, அதனால நீ அப்படி நினைக்காத, சரியா? அப்போ மோகினியாக என்பெருமான் மோகம் கொண்டு எந்த வியாபாரத்தை கொடுத்தாலும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும். எந்த வியாபாரத்தை கொடுத்தாலும் ஏன்னா மூஞ்சி அப்படி மூஞ்சி அப்படியா உங்களுக்கு கொடுத்தா தான் பொருத்தமா இருக்கும், மக்கள் சிரிப்பாங்க. அப்படியா? ஆமா, சரிதானே. நீர் வித்தாத்தான் விற்கும். ஆனா இவருக்கு பிடிக்கும், அத நாங்க சொல்லணும் இல்ல, அதனால தான் பிடிக்காம நீங்க. வேற என்னன்னு பார்த்தா அவருக்கு முடி இல்ல, முடி இருந்தா தான் பிடிப்பா. அப்படியா? அவருக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு, வீட்டுல போற நேரம் பூரா சண்டை வீட்டுக்காரி கூட, அவ தலைய பிடிச்சே ஆஞ்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, சந்தோஷம். அப்போ இந்த மோகினி என்பெரும் யாச்சு என்ன இப்படி தூக்கத்தை பாரு. சரியா எங்க அக்காவுக்கு வெக்கமாயி போச்சு. வாய்க்குள்ள கொசு போல தெரியுமா? நீ பார்த்தே அரவம் இல்லாம இருக்கலாம்ல, எல்லா ஆள்கிட்டையும் காமிச்சு கொடுத்துருக்கிய. அவ தூங்குதாவ, அரவம் இல்லாம தூங்குதாவல்ல, பிறகு எழுப்பி விடணும்ல. சரி சரி, நீங்க தூங்குங்க. நீங்க நம்ம படுத்து தூங்க, உட்கார்ந்து தூங்க நல்லா இல்ல, படுத்துங்க. தூங்குதவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது தாத்தா. கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. இது என்ன அநியாயம் மாதிரி, கண்ணை மூடிக்கிட்டு தான் கதையை எப்படி தான் கேட்க முடியும்? இப்போ இவங்க எல்லாம் கண்ணை முடிச்சு நம்மள பாக்காங்கன்னு வை, தாத்தாவை பாக்காங்க, என்னைய பாக்காங்க, ஒன்னைய பாக்காங்க. பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு தோணும், என்ன பார்க்கும்போது என்ன நினைக்க போறாங்க? இந்த கொடை அடிக்க தம்பிக்கு 22 வயசு இருக்குமா அப்படி நினைப்பாங்க. கொடை அடிக்க தொம்பியா? தொம்பி வேற, தொம்பின்னு சொல்லாட்டா? ஆமா, அதுல பக்கத்துல ஒரு அக்கா சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்தாயி, அவருக்கு 22 வயசு இருக்காது, 20 வயசு தான் இருக்கு, அந்த பையன் சின்ன பையன். ஆமா அப்படிம்பாங்க. அப்ப தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது 85 வயசு இருக்குமா இந்த மனுஷன், அவங்களுக்கு வயது குறையணுமா எனக்கு கூடணுமா? 2 பேருக்குள்ள வயசு யாருக்கு கூட இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். 85 வயசு இருக்குமா இந்த மனுஷன். அப்போ உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. இப்ப தாய்மார்கள் நினைப்பாங்க, பொதுவா நம்மளே அப்படித்தானே, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், செல்லுல விதவிதமா கட்டிக்கிட்டு வருது, இந்த புள்ள போட்டிருக்கிறது கவரிங்கா இருக்குமா தங்கமா இருக்குமா உரசி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சரி பாக்குறவங்களுக்கு பலவிதமா தோணும் இல்லையா? தாய் முகம் இப்படி பளபளன்னு இருக்க, ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, அது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் நமக்கு என்ன தெரியுது? அப்போ பார்க்கும்போது சிந்தனைகள் மாறும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்காவோ ஆட்சிக்கு காது வழியா உள்ள போகும். அப்போ அத மாதிரி நீங்க ஒரு கண்ணுக்கு தூங்குங்க, நாங்க ஒரு கண்ணுக்கு படிக்கும். அப்ப சாமி இப்ப பிறந்துருவாரு. பேர்பட்ட அழகான ஆளா இருந்தாலும் உட்கார்ந்து தூங்கணும்னா அந்த முகத்தை மாத்திரும், அசிங்கப்படுத்திரும். அதேதான். அதனால படுத்து தூங்கணும்னா அப்படி படுத்து தூங்கினாலுமே ஆள் வாய் ஆணு பழந்துட்டு கண்டிப்பா ஒருத்தர் செய்த தூங்க அடிச்சுருவோம். அப்ப என்பெருமான் கோபால கண்ணன் யாரும் காணாத மோகினி பெண்ணாக வடிவத்தை எடுத்து அரக்கன் வரும் காட்டு வழியாக வழி நடந்து வரும்போது அவ வரும்போது மேல அடிக்கி பாரு வாசனை, சாந்து சவ்வாது புனுகு சந்தனம் எல்லாம் மணக்க சல் 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 சல்னு அவ காலில் போட்டிருக்க சலங்க, அவ நடந்து வாரதுக்கும் அவ சலங்க ஓசைக்கும் அவ மேல வீசக்கூடிய வாசத்துக்கும் மோகினி எப்படி வருகிறான் தெரியுமா? அலைக்கு நடை நடந்து அலைக்கு மெல்ல நடை நடந்து அவள் ஆசார கைகள் வீசி அவள் செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அவள் நடை நடந்து அழகா வருவாளா, மோகினி அழகாக வருவாளா.
அருகில வாரபோது மோகினி அங்கிருந்து வந்தா அரக்கை இங்கிருந்து அவளை பார்த்தான். அடேங்கப்பா, இப்படி ஒரு பெண்ணு நட்ட நடு காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதை இவ்வளவு அழகா வாராளே, இவ யாரா இருப்பா அப்படின்னு மோகினி கிட்ட விறுவிறுவிறுன்னு வந்தான். மோகினி முகத்தை பார்த்தான். பிரம்மதேவன் இப்படி ஒரு பெண்ணை படைக்கணுமா, படைச்சு இந்த உலகத்துல ஒத்தையில விடணுமா? நான் மட்டும் இவளை படைக்கும் போது பிரம்மதேவன் பக்கத்துல இருந்தேன், அவருக்கு தங்க கணையாளி கைக்கு செஞ்சு போட்டு பாராட்டு விழாவே வச்சிருப்பேன். ஏன்னா இவ இப்படி ஒரு அழகா இருக்காள, பிரம்மன் படைப்புல இது ஒரு பேர் அழகா. அப்படி என்று நீ யாரடியோ பெண்கோடி, நீ அவரடியோ எங்கு வந்த, ஊரு என்ன பேரு என்ன, ஒத்தவனி வந்ததென்ன, நாடு என்ன நகரம் என்ன, அம்மா நடந்து வந்த விவரம் என்ன. ஏ அம்மா பெண்கொடியே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், யாரடி நீ, எங்க இருந்து வார? 50 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்ச ஒரு 30 வருஷம் இருக்கும். சரி, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ புது பொண்ணு கல்யாணம் முடிச்சாங்கன்னா, சரி, அந்த புது பொண்ணு கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு என்னய்யா அப்ப தண்ணி கிணத்துல தான் தண்ணி இறப்பாங்க. கண்டிப்பா. அப்போ மறுநாள் காலையில என்ன அந்த புது பொண்ணு குடத்தை கையில ஒரு குடத்தை கொடுத்து, சரி, அந்த பொண்ணை தண்ணி எடுக்க கரைச்சிடுவாங்க. ஆமா. அந்த பொண்ணு எப்படி வருவா தெரியுமா? எப்படி? நல்ல புது சாரி, சரி, புது சட்டை, ஆமா, நல்லா தலை இழுத்து, சரி, பவுடர் போட்டு, கொண்ட நிறைய பூ வச்சு, நல்ல சென்ட் அடிச்சு, சரி, அப்போ வந்து சில்வர் குடம், ஆமையா, சில்வர் குடத்தை கையில எடுத்து அப்படியே அந்த சில்வர் குடத்தை விளிம்புல வந்து பால் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. சில்வர், அந்த சில்வர் குடம் கழுத்துல போட்டிருக்க பால் ட்ரெஸ் சத்தம் கல 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 கலன்னு கேட்கும். அந்த குடத்துல பால் ட்ரெஸ் போட்டுப்பாங்க குடத்துல. சரி, அந்த குடத்தை எடுத்து சில்வர் குடத்தை எடுத்துக்கிட்டு புது பொண்ணு காலில் கொலுசு போட்டிருப்பா, புது சேலை கட்டியிருப்பா. சரிதான். குடத்தை கையில வச்சு நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா என்ன அடேப்பா அப்பேற்பட்ட அழகா இருக்கும். சரிதான். இப்ப யார் தண்ணி எடுக்க போறாங்க கிணத்துக்கு? அந்த காலம் பொண்ணை பாக்கணும்னா தண்ணி கிணத்துல பாக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ள போனா ஒண்ணு ராலியில போறாவோ, இப்ப ஃபேமஸா அப்படி ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பெண்ணு ராலி ஓட்டி போகுது, இல்லைன்னா புல்லட்ல சேலை கட்டி டவுல்ஸ் போட்டுக்கிடுதாவோ, சேலை கட்டி. ஆமா, பொண்ணு பைக் ஓட்ட மாப்பிள்ள பின்னால இருக்க அப்படித்தான் போகணும். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் இப்ப என்ன தாங்க தெரியுமா என்ன செய்வாங்க? பொம்பளையாள் தண்ணிக்கு வராது. ஏ மனுஷா, என்ன இந்த டிவிஎஸ் பிப்ல போய் ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆத்தண்ணி வரல, அந்த தெக்கூர்ல தண்ணி வரதான் போய் பிடிச்சா அப்படிம்பா. ஆமா, என்ன செய்ய முடியும்? அப்போ அத மாதிரி மோகினி அலிக்கு நடை நடந்து ஆசார கைகள் வீசி வந்து வரும்போது, யாரடி பெண்கொடியை எவரடின்னா, ஏ வனவேடா வழிய விட்டு போடான்னா, என்ன ஏடா ஓடாங்க, நீ வாடின்னா நான் வாடான்னு தானே கேட்பேன். அப்படியா? நீ ஏமான்னா என்னையா நான் கேட்பேன். அதானே கேட்டேன். அதனால என்ன மதிப்பு கொடுத்தா தான் மதிப்பு கிடைக்கும். அதேதான். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படியா? மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கணும். அவங்க மதிப்பாங்க, நம்ம மதிப்பு கொடுக்கலாம்னு நினைக்க கூடாது. அதனால என்ன நான் யாரு தெரியுமா? ஆதி பாதாள உலகத்தின் அரக்கன், பவளக்கண்ணியின் புருஷன், ஆண்டவனை எண்ணி 12 வருடமா தவம் இருந்தேன். 5 வருடனுக்கு அக்கினி வரத்த வாங்கினேன். சிவனையே எரிக்க வந்து அவரை காங்கல தேடி வந்து இந்த காட்டுல உன்னைய கண்டேன் அப்படின்னா. அப்படியா? அப்ப நீ யாரு சொல்லு மோகினி. யாரடி பெண்கொடியை எங்கிருந்து இங்க வரும் விவரத்தை சொல்லுன்னா. அப்பந்தான் மோகினி சொல்லுகிறார், என் அண்ணா வல்லரக்கா, நான் பிறந்த கதையை சொல்லட்டுமா, நான் பூத்த கதையை சொல்லட்டுமா, நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா, வாக்கப்பட்டு போன கதையை சொல்லட்டுமா, நான் வாழ்ந்து கெட்டதை சொல்லட்டுமா யாச்சி அப்படின்னு மோகினி. கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா, என்னுடைய வார்த்தைகள் பூமரத்து கீழே நின்று பொண்ணு பட்ட கதை சொன்னேனா, பூவெல்லாம் உதிந்து போ, பூமரமும் சாய்ந்து போ, காய் மரத்து கீழே நின்று கண்ணி பட்ட கதை சொன்னேனா, காயெல்லாம் உதிந்து போ, காய் மரமும் சாய்ந்து போ, பால் மரத்து கீழே நின்று பாவை பட்ட கதை சொன்னேனா, பாலெல்லாம் வத்தி போ, பாலெல்லாம் வத்தி போ,
பட்ட கதை சொன்னேனையானா அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போகும், பூமரமோ சாய்ந்து போகும், காய்மரத்து கீழே நின்று கண்ணினா பட்ட கதை சொன்னேனையானா காயெல்லாம் உதிர்ந்து போகும், அந்த காய்மரமே சாய்ந்து போகுமே அண்ணா. நான் என் கதையை சொன்னா வெள்ளி விடியும், விடி வெள்ளியும் கால் வீசும். ஆனாலும் சொல்லுவதை கேளு. நான் அண்ணா அண்ணா வல்லரக்கா, அண்ணா அண்ணா வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேளு. பிறந்ததுதான் மலையாள, மலையாள தேசத்தில் எந்தகப்பை மலையரச பிறந்தவா 8 பேர். மலையாள தேசத்திலே என் தகப்பன் பேரு மலையரசை, எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. ஆமா காஞ்சனா மாலை. மலையரசன் என்பவருக்கும் காஞ்சனா மாலைக்கு நாங்க பிறந்தவன் மொத்தம் 8 பேரு. 8 பேருமே 8 பொட்ட பிள்ளைய. எங்க அப்பா கொஞ்சம் கூட வருத்தப்படல. நாங்க பிறந்தவா 8 பேரு. எங்க 8 பேரையும் எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. எங்க அப்பா 7 பேரையுமே பெரிய பெரிய ஸ்தலத்துல கைப்பிடித்து கொடுத்தார். அதிலே மூத்த எங்க அக்கா, எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திரு. இரண்டாவது அக்கா அண்ணா அண்ணா வல்லரக்கு திருவண்ணாமலையதி அண்ணாமலைநாதருக்கு எங்க அக்கா உண்ணாமலையை கொடுத்திரு. மூணாவது அக்கா மதுரை வாழும் சொக்கரு மீனாட்சிய கொடுத்திரு. நாலாவது அக்கா சங்கரன் கோவில் சங்கரனையினருக்கு கோமதிய கொடுத்திரு. அது கீழைய அக்கா திருநெல்வேலி டவுனதி நெல்லையப்ப சாஸ்திரி பாண்டிமதிய கொடுத்திரு. ஆறாவது அக்கா நம்ம பாவநாதன் தன்னதி பாவநாத பெரியோருக்கு பாத உலகம் மாலை கொடுத்திருக்கும். ஏழாவது அக்கா நம்ம குச்சாலம் தன்னதி குச்சாலநாதருக்கு குச்சாலநாதருக்கு குழலும் மொழிய வள எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டம் பண்ண குட்டிய செவரும் கட்டம் பண்ணும் குட்டிய செவர எட்டி பாத்திரப்படாது. நான் 8வது பிறந்த மகா என் அண்ணா என் வல்லரக்கா. எங்க அப்பா என்னை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. நான் வயசுக்கு வந்து இருக்கும் போது என்ன கேட்காத மாப்பிள்ளையே கிடையாது. எத்தனை வயசுலயோ இருந்து எத்தனையோ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு பாவனாசுல 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. என்ன முக்கூடல்ல 3 மாப்பிள்ளை கேட்டாங்க. தெற்கூர்ல 8 மாப்பிள்ளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா உள்ளூர்ல எந்த பேராவது கேட்டானா உள்ளூர்ல ஏன்னா உன் வாயை பத்தி தெரியும். ஆனா ஒரு பேர் ஒண்ணு கேட்க உள்ளூர்லயும் கேட்டாங்க. அதனால என்ன எத்தனையோ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. போட்டாவில பார்த்தேன், மாப்பிள்ளை பிடிக்கலன்னு இல்ல, போட்டாவில நல்லா இருக்காரு, நேர்ல காது கேட்கல, வாய் பேசல அப்படின்னா என்ன செய்ய? புருடம் கூட இருந்து வாழலாம், அந்த செவிடம் கூட இருந்து வாழ முடியாது. நான் ஏட்டியும் போய் என்ன மூதி கணக்கேம்பா. நான் பையத்தான் பேசுவேன், என்ன ஏசுதியோ செவிடம்னு பார்த்து என்னைய அவை செவிட்டு பையதான் செவிடம்னு பாக்கியன்னு கேட்பான். அப்போ குருடம் கூட வாழலாம், செவிடம் கூட வாழ முடியாது. மாப்பிள்ளைய நேர்ல பார்க்கணும்னே எங்க அப்பா எனக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தார். சுயம்பரம் ஏற்பாடு செய்த 56 தேசத்து அரசர்களும் கூட்டத்துக்கு வந்தாங்க. அழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் வந்து விட்டார்கள். சாமி பிறக்க போறார, வீட்டுக்கு போறிய? சாமி பிறந்துருவாரு, சேர்த்து கூட்டு போங்க. அவர் நினைக்கவோ
பிறப்பாருன்னு அப்பலே சொல்லுத பிறக்க மாட்டுக்காரு. நானும் இப்ப முடிப்பா பிறகு முடிப்பான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 மணின்னா மணி இப்போ 2:30 இழுத்துக்கிட்டே போறேன். நான் போறேன்ட்டு போறாவ. எத்தனை மணி ஆகுது? நான் படிக்க ஐயா. படிக்கவியா? அப்போ நான் தான் 8வது பிறந்த மக எங்க அப்பா சுயம்பரம் வைத்திருக்கும் போது அழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. அழைப்பே இல்லாம மதுரையில இருக்காரு சொக்கேன் குள்ள மனுஷன் கூட்டத்தோட கூட்டமா அவரும் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவரை கூப்பிடல. என் மேல 2ஆம் தாரமா ஒரு ஆசை ஆசை யார விட்டுச்சு? அப்ப கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்கேன். சொக்கேன் கட்ட பாரு. சொக்கனுக்கு சட்டி இளவு சொக்க மொண்டாட்டிக்கு பட்டி இளவு என்பார்கள். நல்லா சாப்பிட்டு முங்க உறங்கிடுவாரு. சரி. அப்ப இந்த சொக்கன் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்க மணப்பெண்ணை அலங்கரித்து மேடையில இருந்து எங்க அப்பா ஒரு மாலையை கொடுத்தாரு. மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எரிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் விழுந்தது. கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாது. அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது. பிறகு என்ன செய்ய? என் கரகம் அவருக்கே வாக்கப்பட்டு போனோம்னு இருக்கு. அதனால மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரமா போனேன். எங்க அப்பா சரி நம்ம அக்கா தானே இருக்கா போவோம்னு போனா எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல எனக்கு வேணுமுங்க சீதனம் எப்பா. ஆனையில ஒரு கோடி ஆனையில ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி ஒட்டகத்தில் ஒரு கோடி கோடி கோடியா அப்பா கொடுக்காரு. ஆனையில ஒரு கோடி ஒட்டகத்துல ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி. இல்ல கோடினா பணம் இல்ல தாத்தா. ஆனையில ஒரு கோடினா கோடினா புதுசுங்கிறது அர்த்தம். அதேதான். மரவையினால் புதிதாக செய்யப்பட்ட ஆணையம் மாறி புது பொம்மை. அதான் அதுக்குத்தான் கோடிம்பாங்க. சேத்த படிக்கல வாங்க. அதான் குதிரைய மாறி ஆணைய மாறி ஒட்டகத்தை மாறி. அவ நல்லா படிக்கவோ நீ படிமா. உங்க மாமாவா? சரி. அப்போ ஆணைய மாறி குதிரைய மாறி ஒட்டகத்தை மாறி உயிர் இல்லாத மரவையினால் செய்யப்பட்ட மர பொம்மை. அதத்தான் புதுசத்தான் கோடிம்பாங்க. அதெல்லாம் எதுக்கு நினைக்க? எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்து விட்டாரு. அப்ப என் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அவன் சரியான பாசம். அப்போ இப்படியாகவே நான் மதுரை கீறி மதுரை சொக்கம் கூட போனேன். மதுரையில 4 வாசல் எல்லாம் ஒண்ணு போல இருக்கு. எந்த பக்கம் போனோம்னு தெரியல. நான் போய் நின்னேன். மதுரை சொக்க நேர உள்ள போயிட்டார். ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாரா? புள்ள மனுஷன் அவன் பாட்டுக்கு போறான். சரி சீக்கிரமா போறாரு. நம்ம கோயில்ல மாதிரி ஆரத்தி எடுக்க ஆள் அனுப்புவார்களுக்கு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆரத்தி எடுக்க ஆள் வரும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்து ஒருத்தி வந்தா பாக்கணும். பச்சை நிறைத்தோடு பச்சை ஆடையோடு தோளில் பச்சை கிளியோடு எங்க அக்கா மீனாட்சி வந்தா. ஏ பாதகத்தி என்ன தங்கச்சின்னு பார்த்தாளா? உடப்பிறந்தான்னு பார்த்தாளா? பாவி வந்தோடனே என்ன கேட்டா தெரியுமா? ஏ யாரடியா சக்கரத்தி யாரடியா சக்கரத்தி எங்கிருந்து எங்கு வந்தாய் சடைய பிடிக்காத என்ன சந்திக்கு இழுத்தாள் அவன் முடிய பிடிக்காத முக்குக்கு இழுத்தாள் கொண்டைய பிடிக்காத கொண்டைய பிடிக்காத என்ன கோடிக்கு இழுத்தாள்
பிடிச்சு சட சட சடன்னு இழுத்து என்ன சந்தியில விட்டுட்டா. அவ அங்க இழுத்தா, நீ இங்க வந்து என் கொண்டே பிடிச்சி வைக்க. கொண்டு இருந்தா தானே பிடிப்பேன். அதுக்கு தான் நேரத்தே கட்டி மாட்டேன் கொண்டைய. அதுதான் முடி வெட்டணியோ. அதேதான். கொண்டைய பிடிக்கா என்ன கோடிக்கு இழுத்துட்டா அண்ணா. ஆமா. சக்கரத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் என்பார்கள். ஆமையா. இவன் கூட வந்ததும் போதும் வாழ்ந்ததும் போதும்னு என் தாலி அத்தாவை மூஞ்சில விட்டுட்டு சட்டியை போட்டது போதும். ஆமா ஆமா அப்படின்னு நான் அவன் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்தேன். ஆமையா. ஒத்தையில வார வேலை உடம்பரப்ப நினைக்கணும், தனியான வார வேலை தங்கையாக நினைக்கணும். மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு வாரே அண்ணா, கணவனோடு சண்டையிட்டு தகப்பன் வீடு வாரே அண்ணா. வம்புதும்பு பேசாதே, வம்புதும்பு பேசாதே, என் வழிய மறிக்காதே. என்ன வம்புதும்பா பேசாத, என் வழிய மறிக்காத. என்ன ஏதாவது தாலி போடணும் மாலை போடணும் நினைச்ச உன் தலைக்கு சேத வந்துரும் அப்படின்னா. ஏ மோகினி, அண்ணமனை கூப்பிடவா? வந்த நேரத்துல இருந்து அண்ணே 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 இருக்க. உன் முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனை கூப்பிடு. உன்னை நித்த ஒரு பட்டு உடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து உன்னை கண்ணாடி மாளிகையில நான் உல்லாசமா வாழ வைக்கேன் அப்படின்னா. அரக்கா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்ப மோகினி நினைக்கா, இதுக்கு தானடா நான் காத்திருந்தேன். ஏ அரக்கா, சரி இருக்கட்டும், நான் உனக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வாரேன். ஆனா வீட்டுல ஒருத்தி இருக்காட, நான் என்ன செய்ய? தாலிபோட மனம் இருக்கு, மனம் இருக்கு உனக்கு, தாலிபோட மனம் இருக்கு, மனம் இருக்கு. உன் காரத்துக்கு பயம் இருக்கு, பயமா இருக்கு. உன்ன மாலை போட மனம் இருக்கு, உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு, பயமா இருக்கு. நான் பூ முடிக்க மனம் இருக்கு, மனம் இருக்கு. என்ன மனம் இருக்கு, உன் பொஞ்சாதிக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. மனம் இருக்கு, மனம் இருக்கு. ஏ மனமே, உன்னுடைய பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு, என்னுடைய பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு. உன்னை கைவிடிக்க மனம் இருக்கு, உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு. நான் பூ முடிக்க மனம் இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு. தாலி போட மனம் இருக்கு, உன் தாரத்துக்கு பயமா இருக்கு. ஏ மோகினி, அவளை நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுத? என் ஆட்டம்னு சொல்லி அவ அடி வயித்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவோம். ஏன் முதல்ல வந்தவளுக்கு அந்த பாடுனா எனக்கு என்ன பாடம்? நாளைக்கு என்ன விட ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன்னா என்ன நீ செய்ய மாட்டேன்னு என்ன இருக்கு? என்னையும் இப்படித்தான் பண்ணுவ, என்னையும் கொன்றுவ. அப்படி சொல்லல, மனசுக்குள்ள இவனை கொல்லத்தானே வந்திருக்காரு, கொல்லத்தானே வந்திருக்காரு. சரி அரக்கா, நானே உனக்கு மனைவியா வாரேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. அதனால எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன் அப்படின்னு அலை கடலிலே 3 முங்கு போட்டு என் முன்ன ஆலை வந்து நின்று குண்டு விரலை எடுத்து உன் சிரசை சுத்தி நடு தொண்டையிலே வைத்தான். நானே உனக்கு மனைவி என்று சொன்ன போது அவன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான், மங்கையை கண்டான், மது குடித்த வண்டாக சுழண்டான். வல்லரக்கே ஆயகளை பிடித்து அறிவிழந்து போனான், புராணங்களை படித்து புத்தி இழந்தான். வல்லரக்கே அவன் பெண்ணா நினைச்சான், என் பெருமாளா என்னல, கன்னியா நினைத்தான், கண்டபுரானா என்னல, மங்கையாய் நினைத்தான், மாய கண்ணனாக என்ன அத. வல்லரக்கே பெண் மீது உள்ள மையலை கொண்டு அவன் அலைகடலே ஓடி வந்து முங்குவானா நிமிருவானா, போன முங்கே போடுவானா, மோகினியா
மாட்டான். எட்டி எட்டி பார்க்கான். நிக்காளா போயிட்டாளா முதுகு கூட நனையில பாத்துக்கோங்க. காக்கா குளியல் போடுதான். அப்ப மோகினி சொன்னா அரக்கா நல்லா தேய்ச்சு குளி, உனக்குதான் கடைசி குளிப்பு அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு முங்க நான் நிமிந்தா மூணு முங்கு போட்டான். மோகினிக்கு முன்னால வந்தான். அவை முண்டு நல்ல விரல் எடுத்து எம்மா உன்னானை அவன் ஏன் உன்னானை என்ன ஆணைன்னு சொன்னான் தெரியுமா? கண்ணை ஏன் சொல்ல சொன்னார் தெரியுமா? சிவன் சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்? அந்த சத்தியத்தை முறிச்சாத்தானே இவன் சாகுவான். அந்த சத்தியத்தை முறிக்கத்தான் இவர் சொல்லி சொன்னார். உன்னானை என்ன ஆணை உமையவன் மீது தன்னானை, நான் மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன் அப்படி என்று. ஆமா, அவன் அக்கினி விரத்தை வாங்கினா என்ன தொட்டா நான் சாக கூடாதுன்னு கேட்க மாதிரி மறந்துட்டான். நம்ம மேல கைய வச்சா நம்ம எரிஞ்சு சாம்பலா போம்னு அவனுக்கு அறிவு வந்துச்சா? அறிவு வரல. பெண் மீது உள்ள மோகம் தன்னை மறந்த வல்லரங்க அந்த மோகினிக்கு முன்னால முண்டி நல்ல விரல் எடுத்து அவன் சிரசதை தான் சுத்துவான். அவன் கொண்டையில வைப்பான். அவன் கொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்க சுக்கா நொறுங்குவானா. எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையிலெடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானை மைத்துனரே. ஏ மாப்பிள்ள, நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம் ஐயா, என்னால அழிக்க முடியவில்லையே, உம்மால எப்படி முடிந்தது? நான் எடுத்தேன் ஓர் மோகினி அவதாரம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகத்துல எதுவும் கிடையாது. நம்ம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். நமக்குத்தான் தைரியம் வேணும். அதனால பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகில் எதுவும் இல்லை ஐயா. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன்னார். அப்போ நீங்க பெண் சுருவம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே, நீங்க மோகினி அவதாரம் எடுங்கன்னு சொன்ன உடனே நான் மோகினி அவதாரம் எடுப்பேன். அவ இருக்க அழகுக்கு நீங்க மோகம் தாங்க மாட்டீர்னா நான் பொறுப்பேன், நீங்க மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும் சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க போது இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக அது பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர உத்திராதிகளாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா, பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்னத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ
தெரியாம இருக்குமா தாய்மார்களுக்கு? எல்லாத்தையும் தெரியாதுல்ல. கொலவெல்லாம் போடுவாங்க. நீங்க சங்கடப்படாம கொலவு போடுங்க. நான் நாட்டமிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். 500 ரூபாயா? அப்போ உங்க மச்சானா? அப்போ கொடுப்பாவோ? இதுக்கு முந்தின கோயில்ல அப்படிதான் சொன்னா. சரி அப்போ கொலவைய போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவ. பொன்னான மணி குலவ. கமுன நேரம். குலவ போடுங்கம்மா. பொன்னான பூரோல. பொன்பதித்த நாவடம்மா. வெள்ளியான பூரோல. வெங்கலத்த நாவடம்மா. தங்கத்தால பூரோல. தனிவயிறு தாவடம்மா. கருமஞான சாஸ்தாவுக்கு. வெளியப்பர் சாஸ்தாவுக்கு. ஆனப்பட குதிரப்பட. ஐயங்காட்சி மேப்படையா. முன்படையும் மின்படையா. நண்டியலும் பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு. அவதரித்து வாராரே. அவதரித்து வாரபோது. தாயான பேச்சியம்மா. பொல்லாத கருப்பசாமி. மாயாண்டி சுடலையா. வெள்ள குதிரையில. வேட்டையாடி வாரானையா. ஓட்ட கருப்பசாமி. நட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா. மாய பேச்சு வன பேச்சு. மாயான பேச்சியம்மா. காவல்கார கருப்பசாமி. தாயும் மகனுமாக. சதுராட்டம் போடுவாரா. வெளியப்பர் சாஸ்தாவோ. ஐயன் பிறந்தாரென்று. கூட்டமிட்ட படைகளோடு. இப்ப கூத்தாடி வாராரே. வேலை என்ன வேலையா. விளையாட நேரமையா. சமயமையா. சம்மதிக்க நேரமையா. சாஸ்தா பிறந்த போது. இன்னும் ஒரு குலவ. இருகரையும் பெருகி வர. முக்க மூணு தேரம். கொலவ போடுங்கம்மா. கொலவையிட்ட மக்களுக்கு. ஐயா கோடி வரம் கொடுப்பா. அவன் வாக்கு சொன்னதப்பாது. வரம் கொடுத்தா பொய்யாது. நம்பி வந்த மக்களுக்கு. நல்வாக்கு சொல்லுவாரா. தேடி வந்த மக்களுக்கு. வெளியப்ப சாஸ்தாவோ. திருவாக்கு சொல்லுவாரா. பிள்ளையில்லா பேர்களுக்கு. பிள்ளை வரம் கொடுப்பா. மதலையில்லா பேர்களுக்கு. மாயான பேச்சியம்மா. மதலை வரம் கொடுப்பா. குழந்தை இல்லா பேர்களுக்கு. குழந்தை வரம் கொடுப்பா. வெளியப்ப சாஸ்தாவோ. மாலை இல்லா பேர்களுக்கு. மன மாலை வரம் தந்திடுவா. ஊரு எல்லாம் ஒம்பையரு. உலகமெல்லாம் உன்புகளா. வெளியப்பர் சாஸ்தாவோ. நாடு எல்லாம் ஒம்பையரு. நகரமெல்லாம் உன்புகளா. வெளியப்பர் சாஸ்தாவோ. வந்தாலும் போதுமையா. வஞ்சனைகள் தீருமையா. உன் திருநீரு போன இடம். அங்கே ஒரு ஊரை. ஐயா நீ வந்தாலும் போதுமையா. வஞ்சனைகள் தீருமையா. உங்க திருநீரு போன இடம். அங்க ஒரு ஊரையும் வந்திடாதே. அவர் சொல்லி நல்ல வரம் கொடுப்பா. ஐயா வரம் கொடுப்பா. அத சொற்பனத்தில் காட்டிடுவா. ஐயா ஒன்ன போல தேவதைய இந்த உலகத்தில பார்த்ததில்ல. வெளியப்ப சாஸ்தாவோ. அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே. அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக. ஐயனுக்கும் மையனாக வெளியப்பர் சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார்.
நாதினம் தன்னானம் தன தானே நாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானம் தன தானே நாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானம் தன தானே நாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானம் தன தானே நாதினம் தன்னானோ எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடியா கன்னி பண்ணா வந்த பேச்சி அம்மாளுக்கு கனிந்த கும்மி அடிங்கடியா கன்னி பண்ணா வந்த மாரி அம்மாளுக்கு கனிந்த கும்மி அடிங்கடியா நாதினம் தன்னானோ தன விளையாடி வாராள பேச்சி அம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா நாதினம் தன்னானோ 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 எம்மா ஆடி வாரத பாருங்கடி விளையாடி வாரத பாருங்கடி ஆடி வாரத பாருங்கடி விளையாடி வாரத பாருங்கடி ஓடி வருகிற பேச்சு அம்மாளுக்கு ஒய்யார கும்மி அடிங்கடமா ஓடி வருகிற பேச்சு அம்மாளுக்கு ஒய்யார கும்மி அடிங்கடமா தன்னானோ நாதினம் தன்னானோ தன தானினம் தன்னானே நாதினம் தன்னானோ தானினம் தன்னானோ நாய மஞ்ச சேலைய மாறா பாவமடி நிறைந்த மகிழம்பூ மஞ்ச சேலைய மாறா பாவமடி நிறைந்த மகிழம்பூ கொண்ட வெறுத்தவ பேச்சி அம்மாளுக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ கொண்ட வெறுத்தவ பேச்சி அம்மாளுக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ நாதினம் தன்னானே தன தான நாதினம் அம்மா சாந்து பட்ட மணி எனக்கு தய சந்தன பட்ட மனா உனக்கு சாந்து பட்ட மணி எனக்கு தய சந்தன பட்ட மனா உனக்கு தலைய ஆட்டுற கருப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தலைய ஆட்டுற கருப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானே தன தான நாதினம் நாய குச்சாலமல சாரலில கொலுவான தப்ப கொலமரி குச்சாலமல சாரலில கொலுவான தப்ப கொலமரி கொலவிருக்கிற பேச்சி அம்மாளுக்கு கொலவ சத்தமும் போடுங்கம்மா கொலவிருக்கிற பேச்சி அம்மாளுக்கு கொலவ சத்தமும் போடுங்கம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ தன்னானே தன தான நாதினம் தன்னானே தன தான நாய வெங்கல பம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வெங்கல பம்பை முழங்கி வர நாங்க வில்லு பாட்டுக்காரர் பாடி வேத புகழ் வச்ச வெச்சி அம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்கடமா வேத புகழ் வச்ச வெச்சி அம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்கடமா நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ 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 நாய சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்காரப்பட்டு துவைத்துக்கட்டி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்காரப்பட்டு துவைத்துக்கட்டி அட்டப்பட்டுக்கார பேச்சி அம்மனையும் வாழ்த்தி கும்மி அடிங்கடமா அட்டப்பட்டுக்கார பேச்சி அம்மள வாழ்த்தி கும்மி அடிங்கடமா நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானோ அம்மா போடுங்கம்மா ஒரு குலவ தாய் பொன்னான மணி குலவே போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவே குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டு மேலாரா குலவ சத்தமும்
உலக சத்தமும் காதில கேட்டு ஓடி வர பேச்சியம்மா நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாயம் அஞ்ச சிலைய மாறா பாவமடி நிறைந்த மகிழம்பூ அஞ்ச சிலைய மாறா பாவமடி நிறைந்த மகிழம்பூ மஞ்சள் அழகி பேச்சியம்மன மகிழ்ந்து கும்மி அடிக்கலாம் மஞ்சள் அழகிய பேச்சியம்மன மகிழ்ந்து கும்மி அடிக்கலாம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான சாந்து பட்டுமை வேத்தொழுக அவ சந்தன பட்டுமை வேத்தொழுக சாந்து பட்டுமை வேத்தொழுக நல்ல சந்தன பட்டுமை வேத்தொழுக ஆடி வாரம் கருப்பசாமிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாம் ஆடி வாரம் கருப்பசாமிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான தேரு வரத பாருங்கடி தெரு தெருவில் வரத பாருங்கடி தேரு வரத பாருங்கடி அவன் தெருவில் வரத பாருங்கடி தேருக்குள்ள வர கருப்பசாமிக்கு தேசம் எல்லாம் கம்மி பாடுங்க தேருக்குள்ள வர வெளியப்ப சாஸ்தாவுக்கு தேசம் எல்லாம் கம்மி பாடுங்க நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தன்னனநாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானம் தன்னனநாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானம் தனதான நாதினம் உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அந்த அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிலத்தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கினையோ எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கினையோ ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகனே ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகனே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டுமலி நிற்பவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டுமலி நிற்பவரே உன் புகழை பாட்டாலே உரைத்திடவர் புலவர் இல்லை உன் புகழை பாட்டாலே உரைத்திடவர் புலவர் இல்லை எழுத்தாக வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை எழுத்தாக வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே
வேலை கம்பி சிறைதனிலே நீ கண்ட கனவு எல்லாம் நிறைவாக முடிந்ததையா விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை குவளையத்தில் மணக்குதையா கொடியேற்றி நடந்த கதை குவளையத்தில் மணக்குதையா நீ இன்றி நாடும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை நீ இன்றி நாடும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை ஊருக்கென உழைத்தவரே உத்தமரே காமராஜா ஊருக்கென உழைத்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசிரியர் காமராஜா ஊருக்கென உழைத்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு எங்களை வரவழைத்த அன்னார் அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் அட்வான்ஸ் கொடுத்தவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் அன்பளிப்பு செய்தவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கும்மியடித்த தாய்மார்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.